ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் வணிகத்தில் நுகர்வோர் உரிமைகளை மீறிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய தீவிரவாத தடுப்பு மைய இயக்குநர் திரு ஜோ கென் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா உதவியுடன் இலங்கையில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் பகிர்மான திட்டத்திற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பதவிக்காலம் முடிவடைய உள்ள 59 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று மாநிலங்களவையில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து இவர்கள் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் இந்த உறுப்பினர்கள் சிறப்பாக செயலாற்றியதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். பதவிக்காலம் நிறைவடையும் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் அவையில் அவரது கடமையை சிறப்பாக செய்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலங்களவையை சுமூகமாக நடத்த அனைத்து உறுப்பினர்களுடனும் அவர் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மின் வணிகத்தில் நுகர்வோர் உரிமைகளை மீறிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை மின் வணிகத்தில் நுகர்வோர் பாதிப்படையும் வகையில் செயல்பட்ட 997 நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட நுகர்வோர்களுக்கு 1440 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து திருக்குறள் புத்தகத்தை வழங்கினார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், திருக்குறளை உலகெங்கும் கொண்டு சென்று தமிழுக்கும் திருக்குறளுக்கும் பிரதமர் தொடர்ந்து பெருமை சேர்த்து வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். சூரிய ஒளி மின்சார தகடுகள் உற்பத்தி செய்வதற்கான உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கான அனுமதி பட்டியலை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 2028 ஜூன் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. அனைத்து சூரிய மின்சக்தி திட்டங்களிலும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள உற்பத்தியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தூரில் உள்ள பெங்காலி ஸ்கொயர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை மின்சார காரில் சார்ஜ் செய்யும்போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் வைக்கப்பட்டிருந்த 4 சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்ததில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மத்திய பிரதேச அமைச்சர் திரு கைலாஷ் விஜய் வர்கியா இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தில்லி பாலம் குடியிருப்பில் இன்று காலை தீ விபத்து நேரிட்டது. 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களின் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தில்லி தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று காவல்துறை கூறியுள்ளது. பஞ்சாபில் உலக வங்கியுடன் இணைந்து பஞ்சாப் சீக்கிய கிராந்தி பள்ளி கல்வி சீர்திருத்த திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. உலகத்தரத்திற்கு இணையாக பள்ளிக்கல்வியை உயர்த்தும் நோக்கில் 3500 கோடி ரூபாய் முதலீட்டில் அடுத்த 6 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த உலக வங்கி 2500 கோடி ரூபாய் கடன் உதவி அளிக்கும் என்றும் பஞ்சாப் மாநில அரசு 1000 கோடி ரூபாய் பங்களிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லா
எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திரு சதீஷ், கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மொழி, இன, சாதி மற்றும் எவ்வித தூண்டுதலுக்கும் இல்லாம உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வாக்களிக்கணும். குறிப்பாக இந்த 18 வயதிலிருந்து 19 வயது இளம் வாக்காளர்கள், அது தேர்தல் ஆணையம் உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கணும். இதுவரைக்கும் யாரும் வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கல அப்படின்னா 26ஆம் தேதி வரைக்கும் நீங்க தாராளமா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்படும். இந்த தருணத்தை நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நானும் வாக்களித்தேன் அப்படின்னு நீங்களும் பெருமையோட நீங்க உங்களுடைய விரல்களை உயர்த்தி சொல்லலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த அம்பாசிடர்ஸ், காலேஜ் அம்பாசிடர்ஸ், இதுக்குன்னே ஒவ்வொரு காலேஜ்லயுமே நம்ம இருக்கு. அவங்க ஊக்கப்படுத்தி இந்த இளம் வாக்காளர்கள் 18 வயது முடிவடைந்தவர்களை நீங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அந்தந்த தாசில்தார் அலுவலகத்தில் இந்த ஃபார்ம் 6 இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, தாராளமா பயன்படுத்தி நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டுகோள். இலங்கை வடபகுதியில் இந்தியா உதவியுடன் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் பகிர்மான திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை அமைச்சர் நலிந்த ஜெயதீசா, இந்தியாவின் ஜோதி ஸ்ட்ரக்சர் நிறுவனமும் இலங்கையின் ஹேலஸ் நிறுவனமும் இணைந்து வழங்கிய ஒப்பந்த புள்ளிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 227 கோடி இலங்கை ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் மன்னார் மற்றும் முள்ளிக்குளம் துணை மின் நிலையங்களுக்கு இடையே அமைக்கப்பட உள்ளது. அமெரிக்காவின் தேசிய தீவிரவாத தடுப்பு மைய இயக்குநர் திரு ஜோ கென் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தாம் ராஜினாமா செய்ததாக கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்க நாட்டிற்கு நேரடியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று கூறிய அவர், இஸ்ரேலின் வற்புறுத்தலை ஏற்று அமெரிக்கா ஈரான் மீது நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திரு ஜோ கென்ட்டின் கருத்துக்களை நிராகரித்துள்ள வெள்ளை மாளிகை, அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற தகவலின்படி அந்நாட்டின் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்களை தாயகம் திருப்பி அனுப்பி வைப்பதற்கான திட்டம் தொடர்பான சுவரொட்டிகளை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசிப்பவர்களை கண்டறிந்து வெளியேற்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புவோருக்கு $2600 இழப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற திரு டொனால்டு டிரம்ப் மே மாதத்தில் இத்திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லை சுங்க பாதுகாப்பு செயலி மூலம் பதிவு செய்து தாமாகவே முன்வந்து இத்திட்டத்தின் மூலம் தாயகம் திரும்பலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ள இந்த போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, வேல்ஸ் அணிகள் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியா, இங்கிலாந்து, சீனா, தென்கொரியா அணிகள் டி பிரிவில் இடம்பெற்றுள்ளன. ஓர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் எதிர்த்து விளையாடிய செக் குடியரசின் ஜிரி கிரால், ஆண்ட்ரேஜே இணை காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து இந்த இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 6-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரோட்ரிகோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் வணிகத்தில் நுகர்வோர் உரிமைகளை மீறிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய தீவிரவாத தடுப்பு மைய இயக்குநர் திரு ஜோ கென் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா உதவியுடன் இலங்கையில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் பகிர்மான திட்டத்திற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.